ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றொரு காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு இன்பமான ஒரு நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. எல்லா கிருபையினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12 verse 7. வேதவசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும், நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். இந்த உலகத்தில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல, துன்பத்துக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு இசக்காரை குறித்து அன்றைக்கு வாக்குத்தத்தமான வசனம் உண்டு. இசக்காரே, உன் கூடாரங்களிலே மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. ஆண்டவராய் கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? உன் கூடாரங்களிலே நீ சந்தோஷமாயிரு, உன் வீட்டாரோட சந்தோஷமாயிரு. இன்றைக்கு உன் வீட்டிலே சந்தோஷமான தருணங்கள் உண்டா? உன் கூடாரத்திலே சந்தோஷமான தருணங்கள் உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்குடைய கூடாரம் அழியும், துன்மார்க்குடைய கூடாரம் அழியும். நீதிமொழி ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறான் பாருங்கள். நீதிமொழியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 33ஆம் வசனத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய கூடாரத்திலே வீட்டிலே சாபங்கள் இருக்கிறது. இந்த நிறைய வாழ்க்கையில் சந்தோஷமாய் குடும்ப வாழ்க்கை வாழ முடியவில்லை, வீட்டிலே சந்தோஷமாய் வாழ முடியவில்லை, மிகுந்த வேதனை அடைகிறார்கள், மிகுந்த துக்கம் அடைகிறார்கள். யோசித்து பாருங்கள், காரணம் என்ன? என்ன காரணம்? நீ வீட்டிலே வாழ முடியாததுக்கு காரணம் என்ன? வேதவசனம் திட்டம் தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும். வேதவசனம் சொல்கிறது, துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. இன்னைக்கு உன் வீட்டில் நீ கட்டி குடியிருக்க முடியவில்லையா? அன்றைக்கு விசுவாசம் உள்ள மார்க்கத்தாராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் கட்டாத வீட்டிலே நீங்கள் குடியிருப்பீர்கள், வெட்டாத துறவிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள், நாட்டாத திராட்சை செடிகளிலிருந்து கனிகளை புசிப்பீர்கள். அருமையானவர்களே, அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் வருதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு லோத்துடைய குடும்பத்தை இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லோத்து சோதோம் குமாராவுக்கு போனான் என்பதை விட வேதவசனம் அழகாக சொல்கிறது, லோத்து சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேராக தன் கூடாரத்தை போட்டான். டுவர்ட்ஸ் சோதோம் குமாரா. நல்லா யோசித்து பாருங்க, நேராக. இன்றைக்கு நம்முடைய வீடு எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது? நம்முடைய வீட்டிலே கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுறோமா? தேவனுடைய பிரசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமா? தேவனுடைய கிருபையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பங்கள் ஏன் நன்மை இல்லை? ஏன் நன்மை இல்லை? ஏன் நன்மை இல்லை? கோயம்புத்தூருக்கு போயிருந்த வேளையில் ஒரு அருமையான போதகரும் நானும் போயிருந்தோம் ஒரு வீட்டிலே ஜெபிக்க. அப்பொழுது அந்த வீட்டம்மா பாரத்தோடு அவர்கள் ஒரு பூர்வீக குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரரு இன்னொரு பொம்பளையை கூட வச்சிருக்கிறாருன்னு சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. அந்த போது சிரித்து கொண்டு, அம்மா உங்கள் தெய்வத்துடைய காரியம் என்ன என்று கேட்டான். முன்னாடி வச்சுருக்கீங்களே, அது உங்கள் தெய்வமா என்றான். ஆமாங்க சாமி, அது எங்கள் சாமி தெய்வம் தான். சரி, அவருக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னாங்க. அது 2 அவங்களோடு தாங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் வழிபடுகிற தெய்வத்திற்கே 2 இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கும்பிடுறீங்களே, அப்போ உங்கள் வீட்டில் ஏன் 2 இருக்கக்கூடாது? நான் நினச்சே பார்க்கலைங்க. வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள். ஏன்? நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம்? எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுப்போம். எதை நாம் விரும்புகிறோமோ அதைத்தானே நிற்போம். நம்முடைய கூடாரமானது காலையில் எழுந்தவுடனே கர்த்தருடைய வேதத்தின் மேலே தியானமாக இருக்கிறீர்களா? ஜெபத்தின் மேலே தியானமாக இருக்கிறீர்களா? வாஞ்சியாக இருக்கிறீர்களா? துன்மார்க்கமான காலையில் எழுந்து உலகப்பிரகாரமான நியூஸு, உலகப்பிரகாரமான காரியங்களை நம்ம வீட்டில் சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, காலையில் சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீடு நிலையில் இருக்க முடியுமா? சந்தோஷமாக வாழ முடியுமா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வீடு நல்லா இருக்கணுங்க.
சந்தோஷமாக இருக்கணும். வாயிலே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்று சொல்வது பெரிதல்ல. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அன்றைக்கு யோசுவா பணிந்து கொண்டான் அல்லவா? அதை போல் ஆண்டவரே, என் கூடாரத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது. வீட்டில் உன்னை கட்ட முடியல, வீட்டில் நான் குடியிருக்க மாட்டேனான்னு சொல்லி கலக்கம் எனக்கு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் தகப்பனே என் வீட்டுக்கு வாங்க. அன்றைக்கி சங்கீதக்காரன் அழைத்தான். சங்கீதம் 110 ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு என் வீட்டிலே நான் வாசம் பண்ணுவேன், எப்பொழுது என்னிடத்திலே வருவீர். ஆண்டவர் வர விரும்புகிறார். அன்றைக்கு அம்மாவு சிஷ்யர்கள், ஐயரே சாயங்கால வேளை ஆயிடுச்சு, தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீரா என்று சொல்லி இயேசுவை அழைத்தார்கள். இயேசு அந்த வீட்டிலே பிரவேசித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, சமாதானம் உண்டானது. இன்றைக்கு உன் வீட்டிலே கர்த்தர் வர விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் கூடாரம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமேன், ஆமேன்.